வணக்கங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து வடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் 2 மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி விட்றேன். முதல்ல வெங்காயத்தை நான் வதக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி விட்டுருக்குறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அரைச்சி வச்சுருக்குறாங்க. நான் வந்து அப்பப்போ அரைச்சிக்குவேன். ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும்ல. ஒரு கறி குழம்புனா வந்து அப்பப்போ செஞ்சால் தான் வாசமாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், நான் கறி போடுறேன். அலசி பாருங்கள், கறி போடுறேன். கறி வந்து ஒரு 1/2 கிலோ கறி. அதாவது கொஞ்சம் சிம்பிளாக செய்யணும், கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. மழை ஒரு 1/4 மணி நேரத்து வேலை தான். கறி எடுத்தாலுமா 4 வெங்காயத்தை சின்ன சின்ன வெங்காயம் அரிஞ்சோமா, 2 வரமிளகாயை போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கறி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், நான் எப்படி வதக்குறேனோ அதே மாதிரி வதங்கணும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி அப்படியே அந்த வெங்காயத்துலேயே வதக்கணும். உடனே வந்து ஒவ்வொருத்தர் வதக்கணுன்னு மசாலா போட்டு பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், வதக்கினதுக்கப்புறம் இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டுக்கிட்டு பத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்ற மாதிரி நல்லா வதக்கணுங்க. அந்த மஞ்சள் வந்து எல்லா பக்கம் பிடிக்கணுங்க. அந்த மாதிரி நல்லா வதக்கணும். பாருங்கள், நான் எப்படி வதக்கிட்டு இருக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் ஒரு நேரத்துக்கு நமக்கு சீக்கிரம் குயிக்காக வேலை செய்யணும் அப்படின்னு இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, கொஞ்சம் ஈஸியாக எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி, ஈஸியாக எப்படி பண்ணுறது. கறி எடுத்தால் மலம் தாளிச்சுட்டு குழம்பு வச்சு அதை ஒரு தோசை சுட்டு தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு பிணைஞ்சி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. தாராளமாக இது வந்து 4 பேர் செய்யலாம். இப்போ வந்து மசாலா நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா வந்து 2 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் வேணுன்னா கூட நீங்கள் வந்து இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம் வரமிளகாத்தூள். எங்கள் வீட்டில் வந்து அதை வரமிளகா 2 போட்டுருக்கோம். அதே வேக வந்து வந்துடும். அதனால் வந்து இது பண்ணியிருக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா தொலை விட்டுருக்குங்களா, கிட்ட இருக்கும். நல்லா தொலை விட்டு அந்த மசாலாவில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா வெந்தால் இன்னும் நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், தண்ணி நான் ஊற்றுறேன் பாருங்க. அந்த கப்பு சின்ன கப்பில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. பார்த்தீங்களா, அந்த சம்படமாட்ட காட்டினு இல்லைங்க, அதில் வந்து 2. ஏன்னா வந்து தண்ணி நிறையா ஊற்றிக்கிட்டோம்னால அந்த ப்ராய்லருக்கு வந்து இதாக இருக்கும், நல்லாவே இருக்கும். ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்குது. கறி கரெக்டாக அது ஒரு டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா கம்மியாக தண்ணி ஊற்றணும். அதுலேயே நல்லா வெந்துக்கும். ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரத்தில் நல்லா வெந்துக்கும். இப்போ வந்து உப்பு போடுறேன். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், கல் உப்பு போடுறேன். போட்டு மூடி வச்சிட்றேன். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா தெரியும். பாருங்கள், கொதிக்குதா. அது 10 நிமிஷம் கழித்து காட்டுறதுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குதுங்களா. நல்லா சுற்றி வர நல்லா தொலை விட்டு இது பண்ணி நல்லா பாருங்கள் கொதிக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டுக்கணும். எல்லா ஓரமெல்லாம் நல்லா எண்ணெயாக இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் இப்படி நல்லா கலக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். அது அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது நல்லா சுண்டி இருக்கும். இப்போ எடுத்து காட்டணும். பாருங்கள், சுண்டிடுச்சுங்களா. பாருங்கள், எல்லாம் அந்த தண்ணியெல்லாம் இது பண்ணி நல்லா சுண்டி. அதைட்டு தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. கணக்காக தண்ணி ஊற்றோம்னா இந்த பதத்துக்கு இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். எண்ணெய் அதாவது வெந்திருக்குன்னு நடுவாண்ட கொதிக்குங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுக்கலாம். எந்த ஒரு இது செஞ்சாலுமே நடுவாண்ட வந்து நல்லா தளவலான்னு கொதிச்சாலே குழம்பு ரெடி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். சிம்பிளான ஈஸியான எதுவும் போட தேவை. ஓகேங்களா? நன்றி.